வேட்பாளர் எப்படி அவரு செய்தாங்க. அடுத்தால இவங்களும் பணியோட செய்துகிட்டு வர்றாங்க. திமுக ஆட்சி சரியில்லாதனால இப்ப சரி ஆகணும், அதனால வேண்டி இரட்டை இலை சின்னம் வரணுங்கிறதுக்கு வேண்டி எல்லாரும் செயல்படுறாங்க. இவர்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். இந்த மக்களுக்காக என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் பாடுபடுவேன். அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். ஸ்டுடியோக்குள்ளார பார்த்து வந்திருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா வெட்ட வெளிக்கு வந்திருக்கேன். எந்த ஏரியா நான் வந்திருக்கேன் அப்படின்னா, 3 கடலும் சங்கமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்க. நம்ம இந்தியாவுடைய ஒரு தெற்கு வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய தென் எல்லை வந்திருக்கேன். இவ்வளோ சொன்னப்பவே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. கன்னியாகுமரி தொகுதிக்கு நான் வந்திருக்கேங்க. டே வித் த கேண்டிடேட், வேட்பாளருடன் ஒரு நாள் அப்படிங்கிறது தான் இந்த புதிய ஷோவுடைய பெயருங்க. சரி, எந்த வேட்பாளரோடு நம்ம பயணத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா, 2 வலிமையான ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்காங்க. அவர்கள் 2 பேரையும் நிச்சயமாக இந்த புதுமுகம் தோற்கடிப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்காரு. அவர் அதிமுகவுடைய கன்னியாகுமரி தொகுதியுடைய நாடாளுமன்ற வேட்பாளரான திரு வெஸ்லியான் நஸ்ரத்ங்க. அவருடைய பரப்புரை எப்படி இருக்கு, மக்கள் அவருடைய பரப்புரையை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய திட்டங்கள் என்ன உள்ளிட்ட நிறைய விஷயங்களையும் வேட்பாளருடன் ஒரு நாள் அப்படிங்கிற நம்முடைய காணொலியில விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு நாம இப்ப அதிமுகவுடைய கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளரான திரு வெஸ்லியான் நஸ்ரத் அவருடைய பரப்புரையில அவரோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தோம்னா அவர் நாகர்கோயிலுடைய சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதி முழுக்கவே பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணன் கோயில், அதுக்கப்புறம் வாத்தியார் குளம் அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்டாக பயணிச்சிட்டு இருக்காரு. அந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கர்ம வீரர் காமராஜர் ஐயா, அப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்கள், அவங்களுடைய சிலைகளுக்கு மாலை போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியுடைய பிரச்சனைகளை அதிகமாக பேசுகிறாரு. நான் வந்தேன்னா நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு. இப்போ பார்த்தோம்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு பயணிச்சிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம பயணம் ஐயா, இப்போ இந்த உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியில், குறிப்பாக இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் இப்போ வளம் வந்துட்டு இருக்கீங்க. இங்கே குறிப்பாக என்ன பிரச்சனையா இருக்கு, அடிப்படை பிரச்சனையா நீங்க பாக்குறது என்ன? இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. 10 நாள் 15 நாளுக்கு ஒரு முறைதான் குடிநீர் தண்ணீரை கொடுக்கிறார்கள். குடிநீர் பிரச்சனையை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக இன்றைக்கு நாகர்கோவில் மாநகராட்சியுடைய மேயர், என்னுடைய அருமை தம்பி, அருமை நண்பர் மகேஷ் அவர்கள், அதே போன்று இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், என்னுடைய அருமை தம்பி, அருமை நண்பர், இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. பார்ட்டி கூட்டத்தில் அடிக்கிறாங்க மாறி மாறி. அமைச்சர் மேயருக்கு ஆதரவாக இல்லை, சப்போர்ட்டாக இல்லை. மேயர் அமைச்சருடைய திட்டத்தை நிறைவேற்றுக்கு சப்போர்ட்டா இல்லை, ஆதரவா இல்லை. எப்படி பணிகள் நடக்கும்? பொதுமக்களையே மறந்து விட்டார்கள். இவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா, அடுத்தது நீ எம்எல்ஏயா நீ மந்திரியா, நான் எம்எல்ஏயா நான் மந்திரியான்ற போட்டியில தான் இருக்கிறாங்க 2 பேரும். மக்களை மறந்துட்டாங்க. மக்களுக்கு எந்த நல திட்டங்களை அவர்கள் கொண்டு வருவதில்லை, கொடுக்கல. இதுதான் உண்மை. சாக்கடை பாருங்க, கார்பரேஷன்ல வேலை ஆட்களை 20-25 பேர் உடனே டிஸ்மிஸ் பண்றாரு. ஒரே கையெழுத்தை போட்டு மகேஷ் அவர்கள் கையில் நீக்கிறாரு. சரி, நீக்கிறீங்களா, அதுக்கு பதிலாக நீங்க வேற ஆளை எடுக்கிறீங்களா?
ஓடை யாரு சரி பண்ணுவா? இந்த குப்பைகளை யார் அகற்றுவா? மேயரை இந்த மாதிரி பண்ணிருந்தா இந்த மக்கள் என்ன செய்வாங்க? இந்த மாவட்டத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜாலையும் மேயர் மகேஷாலும் எந்த நல திட்டங்களும் நல பணிகளும் நடக்கவில்லை. இதுதான் உண்மை. தம்பி, நீங்க இப்பதான் முத கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? இதுக்கு வந்திருக்கீங்களா? இல்லைங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். யூ ஆர் லக்கி மேன். என்ன வெயில் அடித்து கொளுத்துகின்ற நேரத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. உண்மைதான். அப்பா நான் பாக்குறப்ப டிவியில சினிமாலாம் பார்த்தா நாகர்கோவில்னா பயங்கர பசுமை, கன்னியாகுமரினாலே அப்படியே மழை வரும், ரம்மியமா இருக்கும். ஆனா இப்போ வெயில் பொழக்குது. இதுக்கு காரணம் என்ன? இங்க உள்ள கனிம வளங்களை வெட்டி சுரண்டி இதே அமைச்சர் மனோ தங்கராஜும் இதே மாநகர மேயர் மகேஷ் அவர்களும் பங்கு போடுவதில் தான் குறியாக இருக்கிறார்களே தவிர இந்த மாவட்டத்தோட வளர்ச்சிக்காக அவர்கள் இந்த நேரத்தில் இப்படி வெயில் அடிக்க கூடாது. கனிம வளம் இல்லை ஐயா, கனிம வளம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டானுங்க. மலைகளை எல்லாம் தோண்டி 50 அடி 1000 அடி 100 அடி கீழே போயாச்சுது. இதே மனோ தங்கராஜர் ஒரு சாதாரண மனோ தங்கராஜா இருக்கும்போது நடு ரோட்டில் உட்கார்ந்து தனிமை வளர்த்தை எதிர்த்தவர். இன்றைக்கு நான் சொல்கிறேன், குமரி மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் லாரிகள் டாரஸ் போய் கொண்டிருக்கிறது. ஒரு வண்டிக்கு எத்தனை ரூபா வாங்குறாருன்னு எங்களுக்கு தெரியாத, நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. அவங்களுக்கு பணம் சேர்க்க வேண்டும் 2 பேருக்குமே. அது மேயர் மகேஷா இருக்கட்டும், அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கட்டும், மக்களுடைய நலனில் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இல்லைங்கய்யா, இப்ப நீங்க ஒரு அதிமுகல இருக்கீங்க, ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டா கூட இதை சொல்லலாம்ல. ஒரு ஆதாரம் இல்லை, நிரூபிக்க முடியும். என்னால் நிரூபிக்க முடியும். இவர்கள் கொள்ளையடிக்கிறதுனால் நிரூபிக்க முடியும். ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். இன்று ஒன்று நான் சொல்கிறேன், இதே மனோ தங்கராஜ் குமரி மாவட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை திறக்க வந்தார்கள். இவர் குளச்சலில் கருப்பு கொடி காட்டியவர் மனோ தங்கராஜ். அதாவது உங்களுடைய இது என்னன்னா, அமைச்சரா இருந்தும் இந்த மக்களுக்காக அவர் எதுவும் செய்யல, இங்க இருக்கக்கூடிய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்கு அதை கண்டுக்காம அவர் இருந்துட்டாரு. இதுதான் உங்களுடைய கொள்ளையடிக்கிறது அவரு தானுங்க. புரியுது. எப்படி கண்டுக்குவார்? அவரு தான் கமிஷன் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு லாரி போனா இத்தனை 1000 ரூபாய் போகணும்னு அவருடைய மகன், அவர் தான் கலெக்ஷன் ஏஜென்ட் ரேமோன். அவருடைய பேர் ரேமோன். நான் எதையும் சொல்வதற்கு பயப்பட மாட்டேன். என்றால் எனக்கு மடியில கனம் இல்லை, எனக்கு வழியில் பயம் இல்லை. நீங்க வந்தா சரி பண்ணிருங்க எல்லாத்தையும். நிச்சயமாக இந்த மாவட்டத்தினுடைய வளங்களை நான் காப்பாற்றுவேன். ஒரு பிடி மண்ணை இந்த மாவட்டத்துக்கு கொண்டு விட மாட்டேன். இந்த மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து அவர் பேசியிருக்காரு. இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்படியே போவோம். அதிமுகவுடைய வேட்பாளரான திரு பஸ்லியான் நஸ்ரத் அவரோட பரப்புரையில நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கோம். எல்லா இடங்கள்லையும் அவருடைய பரப்புரை அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுடைய பிரச்சனைகள் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு இங்க சீர்கெட்டு இருக்கு, அதனால குடும்பங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பெண்கள்லாம் பதிவு செய்யறாங்க. அவருடைய பரப்புரையை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு, குறிப்பாக பெண்கள், ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சி, அதற்கு பெண்களுடைய பங்களிப்பு முக்கியம் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே அவர் பதிவு செஞ்சிருக்காரு. ஏன் நீங்க ஒரு புதுமுகமாக இந்த களத்துக்கு வந்திருக்கீங்க, எந்த நம்பிக்கையில நீங்க இந்த வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில நீங்க வந்திருக்கீங்க? இந்த மாவட்ட மக்கள் மிகவும் படித்தவர்கள், மிகவும் அன்பானவர்கள். கடந்த 50 ஆண்டுகள் மாற்று கட்சியினருக்கு வாக்களித்து இந்த மக்கள் எந்த நன்மையுமே இதுவரை பெறவில்லை. இப்போது இருக்கிற விஜயவசந்த் அவர்கள் சொன்னார்கள், நான் வந்தால் விமான நிலையத்தை கொண்டு வந்து விடுவேன், ஆகாயத்தை கிழித்து விடுவேன், பூமிக்கு அடியில் குழி தோண்டி விடுவேன் என்று சொன்னார். 23 வாக்குறுதி அவர் கொடுத்தார். என்னிடம் இருக்கிறது. ஒரு வாக்குறுதி அவர் நிறைவேற்றவில்லை. அதற்கு முன்னால் அவருடைய தந்தை வசந்தகுமார் அண்ணாச்சி அவர்கள் 2 ஆண்டுகள் இருந்தார்கள். அவர்களும் இந்த மாவட்டத்துக்கு எதுவும் செய்யவில்லை. என்னுடைய அருமை அண்ணன் பொன்னார் அவர்கள் 10வது முறை இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார். 2 முறை மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் செய்த சாதனை என்ன? 2 பாலத்தை கட்டிருக்கார். பாலம் கட்டுறதுக்கு மந்திரி தேவையில்லை, எம்பி தேவையில்லை, எம்எல்ஏ தேவையில்லை, கொத்தமாரி கட்டுவாங்க. இந்த 2 பாலம் கட்டணும்னு பெரிய சாதனை நினைக்கிறாங்க அவங்க. இல்லை, இருந்தாலுமே உங்க தொகுதிக்குள்ளார ஏற்கனவே திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்கு அறிமுகமானவர், திரு விஜய் வசந்த் அவரும் அறிமுகமானவர். ஒரு அறிமுகமானவர்களை பார்த்திருக்கிற நேரத்தில் புதுமுகத்தை மக்கள் ஏற்று இன்றைக்கு இந்த மாவட்ட மக்கள் புதுமுகத்தை வேணும் என்று விரும்புகிறார்கள். இவர்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், புதுமுகம் வரட்டும் என்று இன்றைக்கு
அமோக வரவேற்பு எனக்கு இந்த மாவட்ட மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மக்களுக்காக என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் பாடுபடுவேன். நான் பல மொழிகளை பேசக்கூடியவன். டெல்லியில் பேசுகின்ற மொழியை நான் தாய்மொழி மாதிரி பேசக்கூடியவன். பாராளுமன்றத்தில் முழுவதுமாக அந்த மொழியில் பேசக்கூடிய சக்தி பெற்றவன். 8 ஆண்டுகள் நான் பாம்பேயில் INS விக்ரந்தன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நேவி போர்க்கப்பலிலே சிவிலியன்ஸாக பணியாற்றியவன் நான். அதாவது மக்களுடைய குறைய அவங்களுடைய மொழியிலேயே என்னால் பேச முடியும். எங்களுடைய மண்ணுடைய மக்களுடைய பிரச்சனைகளை அங்கே இருக்கக்கூடிய இந்தி மொழிகளை பேசி அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன்னு சொல்றீங்க. நிச்சயமா நிச்சயமா. நீங்க எத்தனை வருஷமாக அவங்க கட்சியில இருக்கீங்க? எப்படி உங்க வேட்பாளர் எப்படி? 17 வருஷமா இருக்கும். 19 வருஷம். நான் 17 வருஷமா. வேட்பாளர் எப்படி அவரு? எங்க அம்மா எங்க அம்மா நல்லா செய்றாங்க. அடுத்தால இவங்களும் பணியோட செய்துகிட்டு வராங்க. அதே போல இந்த வேட்பாளரும் செய்வாருன்னு நாங்க நம்புவோம். அம்மாவுக்கு அடுத்தது இந்த தலைமுறைகளில மாறிக்கிட்டே வந்து இருக்கு. அதை அவங்க கடைபிடிச்சு எல்லாம் செய்யணும். நாட்டு மக்களுக்கு நல்லதே நடக்கும். அதுதான் எங்களுடைய ஆசை. தொகுதியில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்களா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. நீங்க கட்சிக்காரங்க அப்படிதானே சொல்லுவீங்க? நாங்க கட்சிக்காரங்கன்னு இல்ல, நாங்க எல்லாருக்கும் வேண்டி நாங்க நல்லா செய்யறதுனால நாங்க சொல்றோம். எல்லாரும் அதை விரும்புறாங்க. எல்லாரும் வந்து இப்ப இடையில வரணும். ஏன்னா ஏற்கனவே ஒருக்கப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணனால திமுக ஆட்சி வந்து சரியில்லாதனால இப்ப வந்து சரி ஆகணும். அதனால வேண்டி இரட்டையில சின்ன வரணுங்கிறதுக்கு வேண்டி எல்லாரும் செயல்படுறாங்க. சரி, இப்ப தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு? இவர் வந்து எப்படி சார் வந்து அதை தீர்த்து வைப்பாரு? உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு அதுல? நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நாங்க இருந்து எதுலையுமே வீழ்ச்சி அடையல. நல்லா தான் செய்துட்டு இருக்கோம் மக்களுக்கு வேண்டி. அதனால நாங்க இரட்டையில சின்ன இன்னும் வருங்கிற நம்பிக்கையில நாங்க சொல்றோம். நம்ம இப்போ வந்துட்டு பரப்புரையெல்லாம் முடிச்சுட்டு சாருடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அப்படியே மீனவ பகுதிகள் இங்கே கடற்கரை சார்ந்து இருக்கோம். சாப்பாடெல்லாம் வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு, மீன். சார் உங்கள் வீட்டு விருந்து ஆரம்பிக்கலாமா சார்? ஆமாம், மீன் எடுத்துருங்க. இந்தாங்க சார், உங்களுடைய வீடு. ஆனால் பரிமாற்றம் எங்களுக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. மீனவர்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு? ஏன்னா இந்த தொகுதியில வந்து மீனவர் சமுதாயத்தினா ரொம்ப அதிகம். வெற்றி தோல்வி தீர்மானிக்கல அவங்க முக்கியம். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கா? நல்லா இல்லை. இந்த மீனவர் சமுதாயத்தை இதுவரை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் MGR அவர்கள் மீனவ நண்பனாக இருந்தார். அவர் 2-3 படம் மீனவர்களை பற்றியே எடுத்திருக்காரு. படகோட்டி முழுக்க முழுக்க மீனவருடைய வாழ்க்கை தரத்தை சொல்லக்கூடிய படமா. கரைமேல் பிறக்க வைத்தான், கண்ணீரில் மிதக்க வைத்தான். அது உண்மை. வெள்ளி நிலாவே விளக்காய் நின்றுட்டு சமப்பாட்டு இல்லை சார்? அந்த பாட்டில் நீங்க ஒவ்வொரு வரியும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு வார்த்தை எடுத்து பாருங்க. அதுல உயிருள்ள வார்த்தைகள் அதில் இருக்கும். அதாவது மீனவனுடைய வாழ்க்கை தரத்தை அப்படியே அந்த பாட்டில் சொல்லுவார் புரட்சி தலைவர். ஆனால் இந்த அரசாங்கம், எந்த அரசாங்கமே MGR காலத்துக்கு பிறகு, பொன்மனச்செம்மல் MGRக்கு பிறகு அம்மா கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்க. ஜெயலலிதா அம்மா கவனம் செலுத்தினாங்க மீனவருக்கு. ஏன்னா இந்த தொகுதியிலேயே 2006 நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட், அம்மா அவர்கள் ஒரு மீனவனுக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓ சூப்பர். ஒரு லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஊர், பக்கத்து ஊர், எனது ஊர் கடியப்பட்டணம், பக்கத்து ஊர் முட்டம், அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை அவர் வெற்றி பெறவில்லை, அவங்க செய்தாங்க. திமுகவிலிருந்து வந்து ஈரா பெர்னாடு என்று 1996 ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, வெற்றியும் பெற்றார். அதுக்கு முழு காரணம் நானாக இருந்தேன். அன்னைக்கு அவருடைய பிரச்சாரம் கம்ப்ளீட்டாக நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு மீனவருக்கும் திமுக வாய்ப்பே கொடுக்கல. அதுல இன்னும் கொடுமை காங்கிரஸ். இன்று வர ஒரு மீனவனுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கல. இன்னைக்கு விளவங்கோடு இடைத்தேர்தலில் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த என்னுடைய ஒரு தங்கைக்கு, தாரகை கட்பட்டு என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்தாங்க தெரியுமா? பசலியானை பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வரக்கூடிய 2026 முதலமைச்சராக அமரப்போகக்கூடிய அந்த எடப்பாடியார் அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தார். நான் கன்னியாகுமரி பாராளுமன்றத்தில் போட்டியிடுவார்கள்.
இந்த வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் விஜய் வசந்த் டெல்லியிலே ஒரு 10 நாள் முகாமிட்டு வசலியான் என்ற ஒரு மீனவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கேல. காங்கிரஸ்ல ஒரு மீனவர் பெண்மணி பல ஆண்டுகள் அவங்க வந்து ஒரு 3-4 மாசம் வந்து குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்க விடலை, மற்றவங்க அடிச்சு விட்டு வெடிச்சு விட்டான்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் பசலியானை வந்து போட்டியில் சந்திக்க முடியும். நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயமும் பசலியானுக்கு பின்னாடி போயிடுவாங்க. அதனால் அவரு அதை கொடுக்க வச்சாரு. இன்னைக்கு அந்த பெண்மணிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது பிகாஸ் ஆஃப் பசலியான். ஒட்டுமொத்தமாகவே கன்னியாகுமரி தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இங்க தேசிய கட்சிகள் தான் கோல் வச்சுது. அவங்க தான் எப்பயுமே டாப்ல இருக்காங்க. இங்க வெற்றி பெற்று இருக்கிறது கூட காங்கிரஸ் அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அப்புறம் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நிச்சயமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த களத்துல நீங்க எப்படி ஒரு அதிமுக வேட்பாளரா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு களத்துக்கு வந்திருக்கீங்க? நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த குமரி மாவட்டத்து மக்கள் மத்தியில் இப்போது ஒரு எழுச்சியை நாங்கள் பார்க்கிறோம்னா, இன்றைக்கு பிஜேபி தேசிய கட்சியை சார்ந்த என்னுடைய அருமை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 10வது முறையாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். 10வது முறையாக. ஏறக்குறைய எத்தனை வருஷம் சொல்லுங்க? 50 வருஷம் வந்துடுது சொன்ன மாதிரி. 50 வருஷம் அவர் போட்டியிடுறாரு. 50வது வருஷம் போட்டியிடுறாரு. இதை இன்றைக்கு மக்கள் ஆதரிக்கவில்லை, வெறுக்கிறார்கள். மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? ஏன் இந்த பிஜேபியில பொன்னாரை விட்ட வேற யாருமே கிடையாது. என்ன இது கட்சி? தேசிய கட்சி. பொன்னாரை விட்டா வேற யாருமே இல்லையா? அப்ப நீங்க என்னத்தை இந்த மாவட்டத்துல பிஜேபி வளர்த்துக்குன்னு கேட்கிறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே போல இப்போது எம்பியாக இருக்கின்ற தம்பி விஜய் வசந்த், அதற்கு முன்னால அவங்க அப்பா வசந்தகுமார் அண்ணாச்சி 2 வருஷம் இருந்தாங்க. அவரும் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு தம்பி விஜய் வசந்த் கொடுத்த 23 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு. லாஸ்ட் மேனிஃபெஸ்டோல 23 வாக்குறுதி கொடு. அதுல ஒரு வாக்கு கூட அவர் நிறைவேற்றவில்லை. முக்கியமா அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? அது நிறைவேற்றாம போனது என்ன? நான் வந்த உடனே இங்க கன்னியாகுமரியில விமான நிலையம் அமைப்பான்னு சொல்லியிருந்தாரு. ஓகேவா? அதே மாதிரி மீனவர்களுக்கு உடனடியாக ஹெலிகாப்டர் தளம் அமைப்பேன்னு சொன்னாரு. மீனவர்களை காணாமல் போறவரை கண்டுபிடிப்பதற்காக. இந்த மாதிரி முக்கியமான வாக்குறுதிகள் எதுவுமே அமைக்கல. நான் வந்தால் உடனடியாக தோவாளையில வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக சிறந்த மலர்கள், பூக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாவட்டம். என்னை கேட்ட சவுத் இந்தியாவிலே அதிகமா மிக சிறந்த பூக்கள் விளையிறது தோவாளை என்ற பகுதியில். அதான் தளவாய் அண்ணனுக்கு சொந்த ஊர். எங்களுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தளவாய் சுந்தரத்தினுடைய சொந்த ஊர் தோவாளை. அந்த ஊர்ல இருந்தா இன்னைக்கு கேரளாவுக்கே, மொத்த கேரளாவுக்கே மலர்கள் போகிறது இங்கிருந்து தான் போகுது. ஆனா அந்த மலர்களை இங்கேயே பயன்படுத்தி நம்ம ஆங்கிலத்தில் சென்ட்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்றது வாசனை தைலம்னு சொல்லலாம். அதை நான் கொண்டு வருவேன்னு சொன்னார். உடனடியாக அதற்கான ஏற்பாடு செய்வான்னு சொன்னார். செய்யலை, ஒண்ணுமே செய்யலை. அவருக்கு இந்த மாவட்ட மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை. இந்த மக்களோடு பழகுவதற்கோ இந்த மக்களுடைய பிரச்சனையை பார்ப்பதற்கோ தேடுவதற்கோ அவருக்கு நேரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் சினிஃபீல்டில் இருக்கிறார். அதை பார்த்துட்டு போகலாம். அவர் மக்களை விட்டுருங்கிறீங்க. மக்களை விட்டுருங்க. உங்களோட பேஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம், சூப்பராக இருக்கு. மீதி நம்ம வந்து அடுத்த இடத்துல எங்கேயாவது சேர்த்துக்கோம் சார். சாரோட அப்படியே நம்ம கடலுக்கு வந்திருக்கோம். கடல் பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? மனம் ரொம்ப பூரித்து போயிருக்கு. நான் ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த பாதம் கடல் தண்ணியை தொட்டு இருக்குது. கடல்லே பிறந்து கடல்லே வாழ்ந்தவன். இடப்பட்ட காலத்தில் கடலோடு எனக்கு அதிகமான ஒரு பரிச்சயம் இல்லாமல் நெருக்கம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு இந்த கடலை பார்த்தோன்னே மனது எங்கேயோ போயிட்டுதுன்னா, இறைவனுடைய படைப்பில் உலகத்தில் 1 பங்கு தான் நிலப்பரப்பு, 3 பங்கு கடல். இறைவனுடைய படைப்பிலேயே எவ்வளவு உன்னதமான அற்புதமான படைப்புன்றது கடல். கடலை பார்த்தா மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது.
இந்த அலையெல்லாம் அப்படியே அடிச்சிட்டு வர்றது வேற லெவல். என்ன அற்புதமான நிகழ்ச்சி இது! எங்கேயுமே கிடைக்காத, பார்க்காத இயற்கையிலேயே கடலை மாதிரி ஒரு அழகான இது எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்திருக்கும். நிச்சயமா நான் 2 வயசுலேயே கடல்ல குளிச்சு விளையாடி இருக்கிறேன். 1 வயசுலயே இந்த கடல்ல இந்த மாதிரி மண்ணை தோண்டி சின்ன குழந்தையா இருக்கும்போது 1 வயசு 1.5 வயசா இருக்கும்போது அதை இந்த பூமியில வச்சிருவாங்க. காலு இடுப்பு வர மண்ணை போட்டுருவாங்க. ஓ, எதனால? அந்த காலு மிக விரைவாக உரைக்கணும்ன்றதுக்காக, நடக்கிறதுக்கான ஒரு பயிற்சி கடல்ல உண்டு. கடல் மக்கள் மட்டும்தான் கிடைக்கும். வேற எந்த மக்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. சின்ன பிள்ளை 1 வயசு 1.5 வயசு 2 வயசு கடல்ல மண்ணை தோண்டி எங்களை அப்படி நிறுத்திடுவாங்க. நிறுத்தி இந்த அளவுக்கு மண்ணை பூத்திடுவாங்க. ஸோ அப்போ இந்த இதுக்கு கீழே, இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி அந்த கடல் மண்ணுல அப்படியே அது ஸ்ட்ராங் ஆகும். ஒரு பலம், பேலன்ஸ் கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து அதனால கடலுக்கு போறப்போ என்ன நடக்கும்? நீச்சல் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம மிக எளிதாக நடக்கிறது. இது ஒரு பெரிய பயிற்சி. இது கடற்கரை மக்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் உண்டு, வேற யாருக்குமே இருக்காது. இந்த இன்னைக்கு இந்த கடலையும் இதையும் அலைகளையும் எல்லாவற்றையும் பாக்குறப்ப, ஏன்னா அந்த பக்கம் போனோம்னா நமக்கு இலங்கை வந்துருது, எனக்கு உடனடியாக கச்சத்தீவு நினைவுக்கு வருது. இன்னைக்கும் கச்சத்தீவுக்காக நம்ம குரல் கொடுத்து கொண்டே இருக்கோம். ஒரு மீனவராக, மீனவ சமூகத்தை சார்ந்தவராக அதுல என்ன பாதிப்பை பார்த்துருக்கோம், என்ன நடக்குதாங்க? கச்சத்தீவுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, அது இந்தியாவிற்கு பாத்தியப்பட்ட இடம். கச்சத்தீவு இந்திய எல்கையில் இருக்கு. 1973 என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கும் என்றால் 73 இந்த பிரச்சனை தொடங்கியது. அப்போது ஸ்ரீலங்காவில் ஸ்ரீமாவே பண்டாரநாயக்கா அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்தார்கள். அப்போது அந்த நாட்டில் சிறிய பிரச்சனை ஏற்பட்டது. ஏற்பட்டவுடன் அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீமா பண்டாரநாயகாவும் அன்னை இந்திரா காந்தியும் மிக நெருங்கிய தோழிகள். அப்போது ஸ்ரீமா பண்டாரநாயகா இந்திரா காந்தியிடம் கேட்டுக்கொண்டார்கள், இந்த பிரச்சனையை இப்போது நான் உடனே சரி கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி என்று கேட்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அப்போது ஸ்ரீமாவை பண்டாரநாயகர் சொல்றார்கள், இந்த கச்சத்தீவை எங்களுக்கு நீங்கள் விட்டு தந்தால், எங்களுக்கும் அதுல உரிமை இருக்கு என்று சொன்னால், நான் கச்சத்தீவை மீட்டெடுத்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனையை தற்காலிகம் அந்த பிரச்சனை சரி செய்ய முடியும் என்று ஸ்ரீமா பண்டாரநாயக்கா இந்திரா காந்தியோடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அப்போது கருணாநிதி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார். அப்ப இந்திரா காந்தி கருணாநிதியை தொடர்பு கொண்டு இந்த கச்சத்தீவை இலங்கைக்கும் உரிமை உண்டு என்று நாம் ஏன் செய்யக்கூடாது என்று கேட்கிறார். இவரும் அந்த காலகட்டத்தில் அதை ஒத்துக்கொள்கிறார். 1974 அந்த ஒப்பந்தம் ஆகுது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஸ்ரீலங்கா மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் உண்டு. அவர்கள் கச்சத்தீவிலே அந்த உபகரணங்களை, போட்டு என்று சொல்லக்கூடிய, வள்ளம் என்று சொல்லக்கூடிய, கட்டுமரம் என்று சொல்லக்கூடிய உபகரணங்களை, மீன்பிடி உபகரணங்களை அந்த கச்சத்தீவில் கரையேற்றலாம், பழுது பார்க்கலாம். அதே போன்று அந்த மீன்பிடி வலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வலைகளை காய போடலாம். காயப்படும் என்றது எங்க பாச உலர்த்தலாம், அதை உலர்த்தலாம். அதே மாதிரி மீனை அங்கே காய வைத்து கருவாடாக்கலாம். அதுபோன்று புனித அந்தோனியார் கோயில் என்று ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் அங்க கச்சத்தீவில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு தமிழக மீனவர்கள் எந்த அனுமதியும் இன்றி வரலாம், வந்து செல்லலாம், போகலாம். இந்த அடிப்படையில் தான் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கவில்லை. இலங்கை அங்கிருந்து அத்துமீறி கச்சத்தீவை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கிறார்கள். இவர் கண்மூடித்தனமாக பார்க்காதது போன்று இருக்கிறார். அதனால்தான் 2008 அம்மா புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்த கச்சத்தீவு பிரச்சனை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு மீனவர்களுக்கு சொந்தமானது என்று வாதாடுறார்கள். ஆனால் ஏதோ என்ன காரணத்தினாலோ நீதிமன்றம் அதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டார்கள். இன்றைக்கு கச்சத்தீவு தமிழக மீனவர்களுக்கும் பாத்தியமா இருந்திருந்தால் இந்த உயிரிழப்புகள் ஏற்படாது. ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மக்களை குருவி சுடுவது போல் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு பாராமுகமாக திமுக அரசு, கலைஞர் அரசு, இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த பிரச்சனையிலே ஏதோ மீனவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்று நினைக்கின்ற மாதிரி இருக்கிறது. இன்னும் இந்த நேரத்தில் நான் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாருக்குன்னா
ஸ்ரீமா பண்டாரநாயக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த காலகட்டத்தில் ஒருவேளை தமிழ்நாடே எனக்கு தாருங்கள் என்று ஸ்ரீமா பண்டாரநாயக்கா இந்திரா காந்தியோட கோரிக்கை வச்சிருந்தா இந்திரா காந்தியும் அவர் ஏற்றிருப்பாங்க, கருணாநிதி ஏற்றிருப்பார். இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்ரீலங்காவோட சேர்ந்திருக்கும். அந்த வகையில் அந்த அம்மா கேட்கல. அந்த அம்மா லட்சத்தீவை மட்டும்தான் கேட்டது. தமிழ்நாடே எங்களுக்கு தாங்கணும்னு கொடுத்திருப்பாங்க, தாரை வார்த்திருப்பாங்க. திமுகவும் காங்கிரசும் மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகின்ற போது கச்சத்தீவுடைய பிரச்சனை கையில் எடுப்பார்கள். கச்சத்தீவை தாரை வார்த்தது யாரு? இந்த காங்கிரஸ், இந்த திமுகவும். அவர்களுக்கு கச்சத்தீவை பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது எனக்கு புரியவில்லை. இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் மட்டும் பேசுவார்கள். தேர்தல் முடிந்தவுடன் காங்கிரசும் திமுகவும் இந்த கச்சத்தீவை மறந்து விடுவார்கள். இந்த பாஜகவும் இப்பதான் அவங்க பேசுறாங்க. பாஜகவும் இது ஒரு அரசியல் ஸ்டண்ட் தான். இது அவங்களுக்கு ஏதாவது பேசணும்னு பேசுறாங்க. பாஜகவுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க இன்னைக்கு வந்த அரசியல் கட்சி. காலங்காலமா இருந்தது காங்கிரஸ், திமுக. அவங்க பேசுறாங்கன்னா அவங்க நாடகம் ஆடுகிறாங்க. மீனவர்களை வஞ்சித்து விட்டார்கள். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.